சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு பாய் பாய் சொன்ன எடப்பாடி பழனிசாமி. அதாவது திமுக ஆட்சியில் 4 முதல்வர்கள். மக்கள் எப்படி தாக்குப்பிடிப்பார்கள் என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. மடத்துக்குளம் தொகுதிக்குட்பட்ட தாராபுரம் காவல் நிலையம் அருகே அலங்கியம் சாலையில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், ஸ்டாலின் பல பொதுக்கூட்டங்களில் திமுக கூட்டணி வெல்லும் என்று பேசுகிறாரு, பகல் கனவு காண்கிறாரு, தாராபுரம் வந்து மக்கள் வெள்ளத்தை பாருங்க, மக்கள் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் அதிமுக தேர்தல் வெற்றிக்கு சாட்சி, கூட்டணி பலம் என்று நீங்கள் சொல்கிறீங்க, அதிமுக மக்களுடைய பலத்தை நம்பி தேர்தல் நிற்கிறது, ஆட்சிக்கு வர மக்களின் பலம்தான் தேவை, மக்கள்தான் நீதிபதிகள், அதுதான் இறுதியானது, யாரை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள்தான் ஆட்சிக்கு வருவார்கள். ஆனால் ஸ்டாலின் மக்களை நம்பவில்லை, கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறார். 52 மாத கால திமுக ஆட்சியில் தாராபுரம் தொகுதிக்கு ஏதாவது பெரிய திட்டம் கொண்டு வந்தார்களா? திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு திமுக அரசு. இந்த ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அதுதான் நடக்குது. எல்லா துறையிலும் லஞ்சம். அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? திமுக குடும்ப ஆட்சியில் ஸ்டாலின், உதயநிதி, மருமகன் சபரீசன், துர்கா ஸ்டாலின் என்று 4 முதல்வர்கள் இருக்கிறாங்க. ஸ்டாலின் மனைவியும் ஊடகங்களில் பேட்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு முதல்வர் இருந்தாலே தாக்கு பிடிக்க முடியாது, 4 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த அதிகார மையங்கள் தான் மக்களை வாட்டி வதைக்குது. கருணாநிதி குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. வாரிசு அரசியல் தொடருது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி இன்ப நிதின்னு சொல்லிட்டு வராங்க. இன்ப நிதியும் ஏற்றுக்கொள்வோம் என்கின்றார் அமைச்சர் ஒருவர். அப்படியெல்லாம் அது கட்சியில் கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி தமிழகத்தில் தொடர வேண்டுமா? திமுக என்ற கம்பெனிக்கு மூடு விழா நடத்துகின்ற தேர்தல் 2026 தேர்தல் செய்வீர்களா? ஜெயலலிதா பாணியில் பத்திரப்பதிவு துறையில் தனி ரேட் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு பதிவு செய்கிறீர்களோ அதற்கேற்ப தனி ரேட். ஃப்ளாட் போட்டால் பிரித்து ரேட் போடுறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெறுவதனால நாளொன்றுக்கு 15 கோடி ரூபாயும், மாதத்துக்கு 450 கோடி ரூபாயும், வருடத்துக்கு 5400 கோடியுமாக இந்த 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை இதில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக செய்தி வெளியிட்டது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கூட்டுறவு சங்கத்தின் மார்க்கெட் கமிட்டியின் மூலமாக கண்வலி விதைகள் விற்பனை செய்வதற்கு அரசே ஏற்பாடு செய்யும். நல்ல விலை கிடைக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், பாய் பாய் ஸ்டாலின் என்று உற்சாகமாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.